சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் மனுஷனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வரல. ஆகையினால தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்களோடு கூட நீ பேசும்படியாய் நீர் வந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இதோ நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தையினாலே எங்களை தேவனை கர்த்தர் பலப்படுத்துகிற தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீ பேசுகிற வார்த்தை ஆண்டவரே ராஜா, இந்த வார்த்தையை தேவனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தேவன ஜனங்களுக்கு அது ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் விடுதலை கொடுக்கிறதாகவும் அமையட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அடியனை உம்முடைய சிலுவையில் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த கூடாரம் முழுவதுமாய் எங்கெல்லாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். துவக்கம் முதல் முடிவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீ எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்தில் ஒரு தொடர் செய்தியாக நாம் வாசித்து தியானித்து வந்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளில் நம்ம அதை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். எடுத்த ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, தோற்று போறவனுக்கு அல்ல, ஜெயிக்கிறவனை பார்த்தா சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் பாருங்க, தம்முடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்தி நல்ல ஒரு சிறந்த ஜெய வீரர்களாக தேவனை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே அது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. தோற்று போற வாழ்க்கையே கிடையாது. அதை போராடி மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அமையும். ஹல்லேலூயா. ஆகையினால தேவ ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பாருங்க ஜெயிக்கிற ஒரு வழியில தான், ஜெயம் கொள்ளுகிற ஒரு வழியில தான் அவர் நடத்துவார். நாளுக்கு நாள் தேவதாசர்கள்லாம் வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் போய் அது முடிகிறது. ஆகையினால தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெயமுள்ள பாதையில தான் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆராதனையில நாம் தியானித்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஜெயம் உண்டு என்று சொல்லி தொடர்ந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். ஆகையினால கடந்த நாட்கள்ல பாருங்களேன், தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ராஜ்யங்கள் மாறிச்சு, ராஜாக்கள் மாறினார்கள். தானியேல் மாறவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே தானியேல் தான். ஆகிலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கையில தான் வாழும்படி செய்தார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் போனாங்க, ராஜ்யங்கள் மாறிச்சு. ஆனாலும் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த ராஜாவாய் இருந்தாலும், எந்த ராஜ்யங்கள் வந்தாலும், இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமா இருப்பதற்கு காரணங்களை கடந்த மாதத்தின் ஆராதனையில நம்ம தியானித்தோம். 2 காரியங்களை தியானித்தோம். எத்தனை பேர் ஞாபகமா இருக்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியே மீண்டுமாய் நான் அதை வேகமாக அறிவித்து கடந்து போகிறேன். அதுல ஒன்று, தானியேலுடைய வாழ்க்கையில அவன் குறைவில்லாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். ஒரு ஜெயம் எப்படி வரும்? சும்மா வராது ஜெயம்லாம், இல்லையா? நம்ம கேட்போம் இன்னைக்கு, ஆண்டவரே
எனக்கு ஜெயம் கிடைக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஜெயம் கிடைக்கணும், மற்றவர்களை பார்க்கலாம் நான் ஜெயமுள்ளவனா இருக்கணும், என் வேலையில் எனக்கு ஜெயம் கொடுக்கணும் இல்லையா, நான் எல்லாரையும் பார்க்க நல்ல ஒரு சிறந்தவனா வரணும், என் தொழிலில் எனக்கு ஜெயம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் நமக்கு இன்னும் இருக்காது, அங்கே சொல்கிற வழியை நம்ம செயல்படுத்துவதற்கு கடினமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், குறிப்பாக தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வைத்து தான் நம்ம அதன் வழியில் நடத்த செல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த தானியனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவன் தான் முன் செய்து வந்தபடியே, நல்லா கவனிக்கணும், 6:10 அதான் சொல்ற, தான் முன் செய்து வந்தபடியே அப்படின்னாக்கா எப்போதும் குறைவில்லாமல் இந்த தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தான். சூழ்நிலைகள் மாறிச்சு, நல்லா இருந்தாலும் ஜெபித்தான். சூழ்நிலைகள் மாறிச்சு, கட்ட சூழ்நிலையும் வந்துச்சு, அந்த நேரத்தில் கூட சரியாய் ஜெபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நல்லா இருந்தால் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் நொந்து போயிட்டா ஜெபம் பண்ண மாட்டாங்க, சிலர் நொந்த பேர் தான் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது எந்த திசையில் பாருங்கள், சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் அப்படி இருப்பாங்க இல்லையா. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது. ரொம்ப நெருக்கப்பட்டதான் சில பேருக்கு பாரம், சில பேருக்கு நல்லா இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம். என்னையே ஆண்டவர் நல்லா வைக்கலையா, நான் ஏன் ஜெபம் பண்ணோம். சில பேர் சபையில் கூட்டத்துக்கே கலந்துக்க மாட்டாங்க. ஆட போயா, நானே இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆண்டவர் எதுவும் செய்யலை, இப்படி செஞ்சால் தான் ஆண்டவர் தேடுவோம் இல்லையா. ஆனால் செய்வதற்கே கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் தான் செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நன்றாக இருந்தால் சில பேர் ஜெபம் பண்ணுறாங்க, சில பேர் பாருங்கள் ரொம்ப நெருக்கப்பட்ட பிறகு தான் ஆண்டவர் தேடுங்கிறதான ஒரு இருதயம் அவளுக்கு வருகிறது. ஆனால் தானியேல் அப்படி அல்ல, நன்றாக இருந்த போதும் ஜெபித்தான், நன்றாக இருந்த போதும் ஜெபம் பண்ணான், அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்த போதும் ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபப்பாதை. அல்லேலூயா. ஜெபத்துக்குண்டான வழி ஜெயத்தை தருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எந்த நிலை வந்தாலும் நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா. நல்லா இருந்தாலும் ஜெபம் பண்ணோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தேடுகிறதுல ஒரு நாளும் நம்ம குறைவுபடக்கூடாது. ஆகையினால இந்த தானியேல் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ரெண்டாவது காரியம் நாம் பார்த்தோம், இந்த தானியனுடைய வாழ்க்கையில் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்களுக்கு, அதாவது அவனுடைய தோழர்களுக்கு அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவன் பெருமையாக அவனை தன்னை மேன்மையாக ஒரு நாளும் வைக்கவே இல்லை. அவனுக்கு தரிசனம் கிடைக்கும்படிக்கு அவனுடைய தோழர்களுக்கெல்லாம் போய் அறிவித்து அவன் என்ன பண்ணானா, அவளுக்காக ஜெபிக்கும்படி அவனுடைய ஜெப வேண்டுதலை அவன் எதிர்பார்த்தான். ரெண்டாவது, ராஜா தன்னை உயர்த்தும் போது அவன் அதோடு கூட விட்டு விடாமல் அவன் என்ன செஞ்சானா, தன் தோழர்களுக்காகவும் அவன் போராடினான். அல்லேலூயா. அவர்களுக்கும் சில நன்மைகளை வாங்கி கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தானியேல் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக அவனை உயர்த்தினாலும் தன் தோழரை கனம் பண்ணுகிறதுல நல்லா கவனிக்கணும் இல்லையா. நம்ம பார்த்த வேத பகுதியை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கனம் பண்ணுகிறதுல அவன் தாழ்மையுள்ளவனாக, உற்சாகமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. தன்னை பார்க்கிலும் அவர்களையும் அந்த நன்மை கிடைக்கணும் என்பதை அவன் உணர்ந்தவனாய், அவன் ஆசைப்படுகிறவனாய் இருந்தான். ஆகையினால கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்ட தானியேலினுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கவனிக்கணும். அல்லேலூயா. இங்க தானியேலுடைய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். சிங்கங்களின் மத்தியில யார் இருந்தா அப்படின்னாக்கா சின்ன பிள்ளைங்கள் முதற்கொண்டு பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். அதான் தானியேல் ஆச்சே அப்படின்னு இல்லை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட் வரைக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருந்தான் என்பதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, தெரிஞ்சுக்கதே இல்லை. ஆனால் சம்பவத்தை மாத்திரம் நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே வேதத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா. இந்த இடத்துல நாம் குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த தானியேல்
3 வேளையும் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ராஜாவை தவிர வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்கிறதான சட்டம் அதனால பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவை தான் நீங்க என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும். வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்கிறதான சட்டம் நேபுகாத் நேச்சரால சொல்லப்பட்டது. அப்பொழுது இந்த தானியேல் என்ன பண்ணாரா பாருங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் இந்த தானியேல் அவர் ராஜாவின் கட்டளை கடினமா இருந்தாலும் அவர் அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன பண்ணாரா, கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அல்லேலூயா. எப்படி அந்த கட்டளை இல்லாத போது அவர் தொழுது கொண்டாரோ அதே போலதான் கட்டளை மாறின பின்பும் நெருக்கப்பட்ட போதும் அவர் என்ன பண்ணாரா, தொழுது கொண்டார். இதை பார்த்த அவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள் இவன் என்ன பண்ணாங்களாம், தானியேலை ராஜா இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்ன நிறுத்துறாங்க அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன கட்டளையை இவர் மீறிட்டாரு, ஆகையினால நீங்க சொன்ன மாதிரியே இந்த 30 நாள், அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை இவர் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல் குற்றம் சாட்டி இல்லையா, அவரை சிங்கங்களின் கபியில இவரை போடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் உத்தரவு பெற்றுக்கொண்டு இந்த தானியேலை சிங்கங்களின் கபியில என்ன பண்றாங்க, அவர்களை உத்தரவு பெற்றுக்கொண்டு போடுறாங்க. அதுதான் இந்த சம்பவம். அப்ப இந்த தானியேல் சிங்கத்தின் கபியில போடப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஜெபம் பண்ணதுனால இவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது, இங்க ஒரு சோதனை இல்லையா, சோதனையை இவருடைய வாழ்க்கையில சந்திக்கிறார். கவனிக்கணும். இந்த தானியேலை கொண்டு வந்து சிங்கத்தின் கபியில அவர்கள் போட்டு இவர் எப்படியாகிலும் ஏறி வந்துடுவார் என்று சொல்லி இவருக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்களாம், எவ்வளோ தந்திரமாக சொல்கிறாங்க பாருங்களேன். 17ஆம் வசனத்தில் ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து அதன் வாசலில் மேலே வச்சுட்டு ராஜா கிட்ட வந்து ஒரு மோதிரத்தின் மூலமாக முத்திரையும் போட்டார்கள். காரணம் என்னன்னாக்கா, இவருடைய வாழ்க்கையில் இவர் தப்பிக்கவே கூடாது, அவ்வளோதான், தானியேல் கதையை முடிஞ்சிச்சு என்று சொல்லி இந்த தானியேலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி அவனை இந்த சிங்கத்தின் கபியில போட்டார்கள். இதுதான் தானியேலுடைய புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எழுதப்பட்டது. அப்ப இந்த தானியேல் சிங்கங்களின் கபியில அவர் போடப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்க, இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் சற்று ஆழமாய் நம்ம தியானிப்போம் என்று சொன்னால், தானியேலுக்கு இது ஒரு சோதனையான ஒரு காலம். தானியேலுக்கு இது ஒரு சோதனையான நேரமா இருந்தது. காரணம் ஏன் அப்படின்னாக்கா, தானியேலை சிங்கங்களின் கபியில போட்டு சோதித்தார்கள். இவன் சிங்கத்துல இவன் சாகுறானா அல்லது இவன் ஜபம் இவனை காப்பாத்துதா பார்க்கலாம் அப்படின்னு தானியேலை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சிங்கங்களின் நடுவில் அவர்கள் போட்டு சோதித்தார்கள் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேலுக்கு ஒரு சோதனையான ஒரு காலம் வந்தது. அப்ப இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட, தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட சோதனையை நம்ம சந்திப்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில சோதனையே வராது அப்படின்னு மாத்திரம் நம்ம ஒரு நாள் நினைச்சிக்க கூடாது. சோதனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிச்சயமாய் வரும். அப்படின்னா அப்படி என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அதற்கு உரியவர்களை நம்ம என்ன செய்வோமா, நம்ம போட்டு யார் அதுக்கு உண்டான காரியங்களை, சோதனை யார் மூலமா வந்துச்சோ அவங்கள நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம் இல்லை. அவங்கள தான் என்ன பண்ணுவோம், திட்டுவோம், அவங்கள புலம்புவோம், அவங்கள நம்ம என்ன செய்யணுமோ அவங்கள சண்டை கூட சில பேர் பிடிச்சிவோம், உன்னால தான் எனக்கு வந்துச்சு பிரச்சனைன்னு சொல்லி இல்லையா. ஆனால் பாருங்களேன், இந்த சோதனையை இந்த தானியேல் சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த சோதனை மத்தியில் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சோதனை வழியாக நம்ம கடந்து போவோம் என்று சொன்னால், நம்ம அந்த சோதனைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை தவறாக பேசுவோம், அவங்கள போய் சண்டை பிடிப்போம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்த்து நிற்போம், அவங்க மேலே கோவப்படுவோம், அவங்கள நம்ம விட்டு பிரிந்து கூட போயிடுவோம். ஆனால் சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் யார் மூலமாக கூட தேவனை கர்த்தர் கொண்டு வருவார். ஆகையினால இந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய வேத பகுதியா இருக்கிறது. அப்ப சோதனையை இன்றைக்கும் அநேகர் தாங்க முடியாமல் தவிக்கிறோம். சில வேளை எங்க வாழ்க்கையில சோதனை வந்துச்சுங்க, இந்த சோதனை என்னால தாங்கவே முடியல, சில பிரச்சனை வந்துச்சு என்னால தாங்கவே முடியல, சில உபத்திரம் வந்துச்சு என்னால தாங்கவே முடியல என்று சொல்லி சோதனையை தாங்க முடியாமல் நம்ம தவிக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது புலம்புகிறவர்களா கூட இருக்கலாம்.
பாருங்களேன், குடும்பத்தில் பிரச்சனைகள் சோதனைகளாக நமக்கு வரும். உபத்திரவங்கள் சோதனைகளாக நமக்கு வரலாம். கஷ்டம் கூட நம்ம வாழ்க்கையில் சோதனைகளாக வரலாம். சில பேருடைய நம்ம யார் நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்கள் மூலமாக கூட சோதனைகள் வரலாம். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனை சந்திப்போம் என்று சொன்னால் நம்ம ஒரு வேளை தோற்று கூட போக முடிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த தானியேல் ஜெயிக்கிறவனாக இருந்தான். அவன் எப்படி ஜெயிக்கிறான் என்பதை வேதம் சில வசன ஆதாரத்தோடு கூட நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பாருங்களேன், அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான். காரணம், அந்த சோதனையை அவன் சகித்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. சிங்கக்கபில போட்டாங்க, ஏன்னா போடாதீங்கலாம் அவன் சொல்லவே இல்லை. அவனை கொண்டு போய் போட்டாங்க. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் அவன் எப்படி ஜெயித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை சகித்து முடியும் போது தான் உத்தமன் என்கிறதான பெயர் அப்போதான் கொடுக்கப்படும். தோற்று போனா கிடையாது, அந்த சோதனை சகித்து ஜெயிக்கிறவனு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோற்று போனால் முடிஞ்சிருதான் கதை. ஆனால் அதை சகித்து அவன் வெளியே வரான் பார்த்தீங்களா? அதை சகித்து அவன் என்ன பண்ணான்? ஜெயம் பெற்றுக்கொள்ளும் போது தான் அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவன் உத்தமன் என்று விளங்கின போது அவனுக்கு என்னவன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த தானியேல் சிங்கங்களின் கெபியில அவனை போட்டாலும் அதன் மத்தியில் அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க. அவர் அந்த சோதனையை அவர் சகித்தார் இல்லையா? சிங்கங்களின் கெபி தானே, பரவாயில்ல போ, என்னாவதை பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் நினைச்சிருக்கலாம். அப்போ அதன் மத்தியில் அவர் என்ன பண்ணாராம்? அவர் சோதனையின் மத்தியில் அவர் கடந்து போனார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் இங்கே 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த தானியேல் அவர் என்ன செஞ்சாராம்? சோதனையை சகித்தார். இந்த தானியேல் சோதனை சகித்தது மாத்திரமல்ல, அவர் முடிவில் ஜெயத்தோடு கூட வெளியே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவரே சொல்கிறத வாசிக்கலாம் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. போதும், அல்லேலூயா. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்கிறதான வார்த்தையை கேட்டபோது இந்த ராஜாக்கு முதல் பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, தானியேல் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ராஜாவுக்கு தானியேல் மீது ஒரு பிரியம் இருந்ததுனால இந்த ராஜா இந்த தானியேலுடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் என்ன பண்ணாராம்? சந்தோஷம் அடைந்தார். இப்போ தானியேல் உயிரோட கூட என்ன ஆச்சுன்னு தெரில, தானியேல் உயிரோட கூட இருக்கிறார், சத்தம் மாத்திரம் கேட்குது, அப்படிதான் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே தானியேல் பாருங்க, இந்த வாழ்க்கையில் இவன் சோதனையே இவன் ஒரு வேளை தோற்று போயிருப்பான்னு சொன்னால், அவனால் சகிக்க முடியல அப்படின்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குமானால், இதே வேற யாருனா இருந்திருப்பாருன்னு சொன்னால் அவன் உயிரோடவே வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால், அவனுக்கு வந்த சோதனையை அவன் ஜெயித்ததுனால அவனை வாழ்க்கையில இந்த ராஜா பார்க்குற உயிரோடு கூட அவன் இருந்தான் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவன் ஜெயம் பெற்றவனாய் வெளியே வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். தானியேல் சிங்கத்தின் கெபியில ஒரு இரவு முழுதுமா இருந்துட்டு அவன் என்ன பண்றானா, மறுநாள் காயில அவன் ஜெயம் பெற்றவனா வெளியே வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய காரியத்தெல்லாம் ஜெயமாய் அவனுக்கு மாறும்படிக்கு அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் அதே வேளையில பாருங்களேன், தானியேல் மீது குற்றம் சாட்டின நபர்களை இந்த ராஜா அவருடைய சட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தானியேல் மீது குற்றம் சாட்டினார்களோ அவளெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, சிங்கத்தின் கெபியில போடுங்க அப்படின்னு சொல்லி தானியேல் மீது குற்றம் சாட்டினவர்கள் மீது இந்த ராஜாவின் கோபம் வந்தது. உடனே அவன் என்ன பண்ணலாம், யாரெல்லாம்
தானியேலை குற்றம் சாட்டினார்களோ அவளெல்லாம் குடும்பங்களாக எடுத்துன்னு வந்து அந்த கெபியில போட்டாங்களாம். போட்டபோது அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அதுதான் கடைசி நேரம் நினைக்கிறேன், ஒருத்தர் கூட என்ன இல்லை அங்க உயிரோட கூட இருந்திருக்க முடியாது. அவள் எல்லாம் தோற்று போயிட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த தானியேல் தேவ மனுஷனா இருந்ததுனால எத்தனை சோதனை வந்தாலும் அதன் மத்தியில அவன் சகித்தவனாய் கடந்து போனான். ஆனாலும் அவன் தோற்று போகல. ஆனால் உலகத்தாரோ பாருங்க, இவன் மீது குற்றம் சாட்டினவர்களோ தோற்று போனார்கள், அவன் வெளியே வரல. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவரே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஜெயத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. சோதனை மத்தியில நம்ம நினைச்சுக்கலாம், சோதனை மத்தியில என்ன பண்ணுவதுன்னு கூட நீங்க கஷ்டப்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதனையில் அப்படியே நம்மளை உற்றவே மாட்டார். அந்த சோதனை மத்தியில கர்த்தர் நமக்கு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பல வகையான சோதனைகள் நமக்கு வரலாம் இல்லையா? சிலருக்கு பொருளாதார நெருக்கங்கள் சோதனையாக கூட இருக்கும். இந்த நெருக்கம் வாழ்க்கையில சந்திச்சுட்டே இருக்கிறேன், இது என் வாழ்க்கையில மாறலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் சோதனைகளாக இருக்கலாம். சிலருக்கு வியாதிகள் வேதனைகள் சோதனைகளாக நாம் சந்தித்து கொண்டு இருக்கலாம். சிலருக்கு நிந்தையும் அவமானமும் சோதனைகளாக நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்கலாம். சிலருக்கு தடைகளே தொடர்ந்து இருக்குது, இதுதான் எனக்கு சோதனை அப்படின்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சிலருக்கு பிரிவுகள் வேதனைகளை பிரிவுகளினால குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிரிவுகள்னால அது சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். சிலருடைய குடும்பத்துல கணவர் மூலமாக சோதனைகள் வரலாம். சிலர் குடும்பத்துல மனைவிகள் மூலமாக வரலாம். சில குடும்பத்துல பிள்ளைகள் மூலமாக சோதனை. எப்படி ஒன்னாலும் சோதனை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரலாம். ஆனாலும் பாருங்களேன், இந்த சோதனைகளை நம்ம சகிக்க முடியாம என்னால தாங்க முடியலையே என்று சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். இந்த பிரச்சனை வாழ்க்கையில இருக்குது, என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டவர்களா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அல்லேலூயா. என்னவா கவனிக்கணும், இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும் போது கவனிக்கணும். தொடர்ந்து வாசிமா, அதை விட்டதுல சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோதனை நமக்கு வருது, ஆனாலும் அந்த சோதனையில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. உலகத்தாருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, சோதனைக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தானியேலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எதற்கு பின்பதாக அப்படின்னாக்கா, இந்த சிங்கங்களின் கெபியில சோதனைக்கு பின்பதாக தான் அவருக்கு ஒரு பெரிய உயர்வு காத்திருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில உயர்வு நம்ம எதிர்பார்க்கிறோம், மேலான நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, தேவ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனையான காலங்கள்ல கர்த்தர் உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட உதவி செய்கிறார் என்று சொன்னால், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு சாதாரணமான சோதனை தாங்க. இது எல்லாருக்குமே இருக்கிறது போலதான், ஸ்பெஷலா நமக்கு அது வரப்போறது இல்லை. அவர் சொல்றாரு, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா தேவன் சரியாக தான் அதை நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறார். அப்படியானால் உங்கள் திராணிக்கு மேலாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, நம்முடைய திராணி எப்படியோ அதற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கல. இதுதான் கவனிக்கணும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் வந்துடாது. அப்போ ஒவ்வொருத்தருடைய திராணிக்கு தக்கதாக தேவனை கர்த்தர் சோதிக்கும்படிக்கு அவர் அனுமதிக்கிறார். சோதனையை தாங்கத்தக்கதாக கவனிக்கணும். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப சோதனையை சந்திக்க தான் வேணும், அதுல கர்த்தர் நமக்கு உதவி செய்து அதிலிருந்து ஜெயத்தை தேவனாய் கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சோதனை வருவது நல்லது என்பதை நம்ம முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் பிரச்சனையே வரக்கூடாது மாத்திரம் நம்ம நினைப்போம் என்று சொன்னால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வராது. எந்த பிரச்சனையோடு கூட நம்ம வாழ்க்கையில சோதனையை நம்ம சந்திக்கும் போது தான் கர்த்தர் அதன் மத்தியில் நமக்கு அவர் உதவி செய்து அந்த சோதனையில நம்ம சந்திக்கும்படி செய்து நம்ம ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
அப்படியானால் பாருங்க, இந்த சோதனையில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவனுக்கும் அப்படிதான். இந்த சோதனை மத்தியில கர்த்தர் உதவி செய்தாராம். தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். இந்த தேவ மனுஷனாகிய தானியேல் சிங்கங்களின் சோதனையின் மத்தியில தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்தார். தானியேல் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. கவனிங்க, சோதனையே சிங்கங்கள் தான், கெபி தான். எல்லாருக்குமே என்ன தெரியும்? சிங்கங்கள் இருக்குது. இந்த தானியேல் போடுவோம். இந்த தானியேல் அவ்வளோ ஜெபிக்கிற அவரு விசுவாசமா இருக்கிறாரு, இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டாங்க. ஆனால் தானியேலும் போய் விழுறாரு. இவருக்கு முன்பாக சிங்கங்கள் இருக்குது, இவரும் சிங்கங்கள் தான். நல்லா கவனிக்கணும். கெபியில மூடப்பட்டது. ஆனால் தேவன் என்ன செய்யறாராம்? வாசிக்கலாம். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இதுதாங்க உதவி செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப சோதனை இருக்குது, சிங்கமும் இருக்குது, அதுதான் அவனுக்கு சோதனை. அதன் மத்தியில கர்த்தர் அந்த சிங்கங்களையும் வாய்கள்லாம் கட்டுறாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்ப காயில வரும்போது இந்த சிங்கங்களும் இருக்குது, இந்த தானியேல் உயிரோடு கூட வெளியே வராரு. காரணம் என்னன்னாக்கா, இந்த சோதனை மத்தியில இந்த தானியேல் சகித்து கொண்டு போகிறதுனால இவருக்கு கர்த்தர் உதவி செய்து இவனுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சதுங்களா? அந்த சோதனை தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு போக்க ஒரு உதவி நமக்கு அவர் செய்கிறார். தேவ ஜனங்களுக்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அப்படிதான் தம்முடைய தூதரை அனுப்பி என்ன பண்ணறான்? அந்த சோதனை மத்தியில் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட சோதனை நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா, அதன் மத்தியில் கர்த்தரை நீங்க சரியா தேடுன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப தானியேலே சுற்றிலுமா சிங்கங்கள் இருந்தாலும் இந்த சோதனையின் மத்தியில கர்த்தர் சிங்கங்கள் ஒன்றும் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மையும் அவர் உதவி செய்து, நமக்கும் உதவி செய்து, நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்றுகிற ஒரு நல்ல ஒரு ஜெயமுள்ள பாதையில அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கு சோதனையை சகித்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட நாம் ஜெயம் பெற்ற உள்ளவனா நம்முடைய காரியங்கள்லாம் ஜெயமாய் மாறுவதற்கு நம்ம கூட சோதனையை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னால் தாங்க முடியலங்க, எனக்கு வேணாம், என்னால் முடியல அப்படின்னு நம்ம சோதனையை நம்ம சகிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், சோதனையே வேணாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெயமே வராது. ரெண்டாவது காரியம் பாருங்க, 4வது அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த தானியேல் அவனுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு காரியமா ஒரு மனுஷனா இருந்தான் என்று சொன்னால், அதே வசனத்தை மீண்டுமா வாசிக்கலாம். கவனிங்க, வாசிப்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கவனிக்கணும், இந்த தானியேல் நேபுகாத் நேச்சார் இடத்துல சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இந்த தானியேல் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை ராஜா சொல்றாரு. இதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க, 16ஆம் வசனத்தை மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். போதும். அல்லேலூயா. இந்த தானியேல் எப்படிப்பட்டவன் என்பதை யார் சொன்னா? ராஜா அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அல்லேலூயா. அப்ப தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்பதை தானியேலுக்கும் தெரியும், ராஜாவுக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஜப வீரனாய், அதாவது ஒரு ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த தானியேல் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறான்னு பாருங்களேன். ஜபம் இருந்துச்சு இல்லையா? தன் தோழலுக்காக அவன் நல்ல ஒரு இருதயம், தாழ்மையுள்ள ஒரு இருதயம் இருந்தது. 3வது நாம் பார்த்தோம், சோதனை சகிக்கிறவனா இருந்தான். 4வது நம்ம பார்க்கிறோம், இப்ப அவன் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. இந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறல, அந்த தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இடைவிடாமல்
ஆராதிப்போம் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில கூட ஜெயம் நிச்சயமா வரும். அல்லேலூயா. எப்படி இடைவிடாமல் நம்ம ஆராதிப்பது? நம்ம தான் வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம் இல்லையா, தூங்குறோம், எல்லா காரியமும் இதுலயே நம்ம செய்யணுமே 24 மணி நேரத்துல. எப்படி நம்ம இடைவிடாமல் ஆராதிக்க முடியும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசி. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும், எக்காலத்திலும் கவனிங்க, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இவருக்கு எதனா கேப் இருந்துச்சான்னு சொல்லுங்களேன். இவருக்கு எதனா டைம் இல்லைன்னு சொன்னாருங்களா? தாவீது சொல்றாரு, இது எனக்கு டைமே இல்லைங்க, சாப்பிட்டு வேலைக்கு ஓடணும், ஆண்டவரெல்லாம் துதிக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்குது. நைட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கலாம், காலையில் வந்து ஜெபம் பண்ணிக்கலாம். இவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். அவர் துதி எப்போதும் எங்க இருக்கும்? எப்பொழுதும். அப்படின்னா எந்த நிமிஷத்துலையும் என் வாயில தான் இருக்கும். அல்லேலூயா. அவரை துதித்து கொண்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. அவரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு இந்த தானியேல் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதை தான் இங்க தாவீது சொல்றாரு இல்லையா. நான் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஒரு ஆராதிக்கிறவனுடைய ஒரு வாழ்க்கையில எப்போதும் நாம் கர்த்தரை நாம் துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தடையே இல்லை. அல்லேலூயா. நம்ம தான் அதை செய்யறதில்லை. அல்லேலூயா. இல்லையா. ஒரு காரியத்துக்கு வந்துட்டா இதை மறந்துடுவோம் இல்லையா, அதை தான் நம்ம செய்வோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். நான் சாப்பிட்டாலும், நான் நல்லா இருந்தாலும், ஓடினாலும், வேலை செஞ்சாலும் கர்த்தரை நான் துதிச்சு கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு கனம் செலுத்தினே இருப்பேன். நான் வீட்டுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், கடைக்கு போனாலும், எங்கே போனாலும் கர்த்தரை நான் எப்போதும் அவருக்கு முன்பாக துதிகளை ஏறித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன். அப்படியானால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் கற்றுத்தருகிற வழிகளில் நம்ம நடப்பது நமக்கு அறியாமல் இருக்கலாம், அல்லது கஷ்டமா இருக்கலாம், அதை செய்யாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் தேவனை துதிக்கிறதும் அவரை ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கு இல்லாமல் இருக்குமானால் எந்த ஒரு ஜெயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியாது. கர்த்தரை நீங்கள் நன்றாக எப்போதும் துதிக்கிறவர்களா, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் நீங்க மாறினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்கள் காரியத்தெல்லாம் கர்த்தர் ஜெயமுள்ளவர்களாய் தேவனை கர்த்தர் நடத்துவார். துதித்து ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா 2 நாளாகம புஸ்தகத்துல பாருங்க 20ஆம் அதிகாரம், யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா, யூதாக்கள் ராஜாக்கள் வரிசையில இந்த யோசபாத் ராஜா வருகிறாரு. அவர் ஆண்ட அந்த நாட்களில ஒரு பெரிய ஒரு நெருக்கம் வந்துச்சு இல்லையா. பெரிய ஒரு துக்கமான சூழ்நிலைகள், எதிரிகள் இவனுக்கு விரோதமாக அதிகமான இராணுவத்தோடு கூட வந்து அவனுக்கு விரோதமாக காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல இவர் யுத்தத்துக்கு போகணும், இவர் யுத்தம் பண்ணணும். ஆனாலும் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். 18, 19, 20, 21, 22 லைனா வாசிமா. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தையும் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்போ பிரச்சனை நடக்குது பாருங்க. எப்போ ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அவர்கள் என்றைக்கு பாடி துதி செய்த போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, யாரு வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னாக்கா தோற்று போனார்கள் என்று அர்த்தம் அதுக்கு. அல்லேலூயா.
எப்படி வந்தாங்கனாக்கா, எப்படி ஆகிலும் இந்த யூதா ராஜாவை நம்ம என்ன பண்ணோம், ஜெயித்து அந்த யூதா அந்த அரசாங்கத்தையும் நம்ம பற்றிக்கொள்ளணும், அதை கைப்பற்றணும் என்று சொல்லி தான் வந்தாங்க. ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் வந்தாங்க. ஆனால் அவங்க தோத்து போனாங்க. காரணம் ஏன்னாக்கா, இங்கே ஜெபிக்கிறவன் உங்க ஆராதிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசபாத் ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் இவர்கள் யுத்தம் பண்ணல, இவர் ஜெயித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில போராட்டமான காரியங்களுக்கு நடுவில் நம்ம கடந்து போய்க்கணும். உங்க நன்மைகளுக்காக நீங்க போராடி கொண்டே இருக்கலாம். உங்களுடைய நன்மைகளுக்காக, என் நன்மைக்காக நான் எங்கெல்லாம் ஓடுறேன் தெரியுமா அப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்க நன்மைகளை அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. உங்க நன்மைகளுக்கு நீங்க எங்கேயும் ஓடி போய் நீங்க தான் உங்க கையினால நீங்க செய்யணுன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் சக்சஸா முடிச்சு தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறவர்களா இருந்தால் உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் அப்படிதான் முடிஞ்சு. அவன் இங்க ஆராதிக்கிறான், கர்த்தர் அங்க அவனு ஜெயத்தை கொடுக்கிறாரு. அவன் யுத்தமே பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் சக்சஸா முடியும். நீங்க போயிட்டு சில காரியங்களுக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த காரியத்துக்கு நான் தான் போகணும், நான் தான் எங்கெங்கெல்லாம் போகணும் தெரியுமா அப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கலாம். உங்க நன்மைகளுக்கு நீங்க தான் போகணும்னு சொல்லி நீங்க அதை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறினீங்கன்னா உங்கள் காரியத்தெல்லாம் அவர் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யோசபாத்துக்கும் அங்க வந்திருந்த ஜனங்களுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை தொலைவுன்றது வேதம் சொல்லல. ஆனா இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமானார்கள், ஆராதித்தார்கள். அங்க நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் அங்க என்ன பண்ணார்னா அவளுக்கு விரோதமா எழும்பி வந்த யாவரையும் மடங்கடித்தாரு. இவர்களுக்கு எதிராய் வந்த ஒருத்தன் கூட என்ன இல்லை, உயிரோடு கூட இல்லை. எல்லாம் தோற்று போனார்கள். ஆராதித்த யோசபாத் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஜெயம் வரும். உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆராதிச்சு பாருங்க. எந்த காரியங்களுக்காக நீங்க அதை நீங்க மனதுல போட்டுக்கொண்டு நீங்க குழம்பாதபடிக்கு உங்க காரியத்தை கற்றுக்கும்பாக நீங்க ஆராய்ச்சி கொண்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, தடை வந்தாலும் சரி, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறான்னு மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா. வேதாகமத்துல அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், 23 26 வரைக்கும் வாசிப்போம். இந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு வாசிப்போமே. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. போதும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பமே வர வச்சிட்டாங்க. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சியா வந்துச்சு. அல்லேலூயா. இவர்கள் பாடுகிற இவர் துதிக்கிற ஆராதிக்கிற அந்த பவர் பாருங்க, இயற்கையே சாதிக்க முடிய வந்துச்சு. அல்லேலூயா. இயற்கையை அசைச்சிச்சான். அல்லேலூயா. இதுல இந்த காரியத்துல இன்னும் அதிகமா நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் 3 காரியங்களும் வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொண்டதை வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அவர்கள் துதித்து பாடின போது அவர்களுக்கு உண்டான ஒரு அசைவை தேவனை காத்து உண்டாக்கினார். தேவன் இந்த ஆராதனையை அவர் எதிர்பார்க்க விரும்புகிற தேவன் என்பதை காண்பித்தார். அல்லேலூயா. இவள் பாடி துதிச்சாங்க, 2 பேர் தான். ஆனால் இவள் துதிச்சதை ஒரு வேளை பக்கத்தில் இருக்கிற சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுதான் இருந்தாங்க, ஏதோ பாடுறாங்க, துக்கத்துல பாடுறாங்க பொழுது அப்படின்னு. ஏன்னா கட்டப்பட்ட நிலைமையில தான் அவங்க துதிச்சாங்க. ஆனால் அவர்களுடைய சிறையில் இருக்கிற கட்டுகளும் கழண்டது தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளும் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களும் சிறைப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டிருக்கலாம். நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா உங்க பக்கத்துல இருக்கிற உங்க உற்றா உறவினர் யாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள் பாருங்களேன். அப்ப தானாக அவருடைய கட்டுகள் என்ன சொன்னதான் கழண்டு போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நன்மை வரல கேட்டாக்கா, அது யாரோ கட்டி வச்சுக்கிறாங்க, அவங்க இது கட்டி வச்சுக்கிறாங்க, இதுதான் நம்ம நினைச்சிருக்கிறோம் நிறைய பேர் இல்ல. அதெல்லாம் நம்மளால ஒன்றும் முடியாது அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் இங்க அவருடைய கட்டுகள் தானா உங்க வாழ்க்கையில உங்க கட்டுகள், உங்க நன்மை வராத மாதிரி இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கட்டுகளை நீங்க ஆராதிச்சாவே என்ன ஆகும்,
அது தானாக கழண்டு போங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆராதிச்சுன்னா உங்களை கட்டி இருக்கிற நன்மை வராதபடி கட்டி இருக்கிற, நீங்கள் சமாதானம் இராதபடி கட்டி இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதபடி கட்டப்பட்டிருக்க எல்லா குடும்பத்தின் கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். உங்களால் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் ஆராதிச்சா போதும். இதுதான் நம்மளால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட சுலபமான காரியங்களை கொடுத்து கடினமான காரியங்களை நமக்கு அவர் எடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சிம்பிளான வழியை நமக்கு கற்றுத்தர. நீங்கள் ஆராதிச்சா போதும். நீங்கள் போய் அங்கே போய் நம்ம சண்டை போட தேவையில்லை, நம்ம போய் முட்டின்னு மோத தேவையில்லை. கர்த்தர் அதையெல்லாம் நமக்காக செஞ்சிருவார். அல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்காத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னாக்கா, நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சா போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கதவுகள் தானாக திறவுண்டுதான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நிலைமைகள் இருப்பீங்க இல்லையா? இந்த காரியம் இல்லை, அந்த காரியம் இல்லை, எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எங்கே போனாலும் இந்த காரியம் எனக்கு செய்யவே முடியல, நானும் போய் வெறுத்துட்டேன். அப்படியெல்லாம் நீங்கள் சில உங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் ஓடி போய் நீங்கள் தேடி போய் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் அடைக்கப்பட்ட நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால், நீங்கள் ஆராதிச்சாவே உங்கள் கதவெல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கதவாக இருந்தாலும் சரி இல்லையா? நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்காக திறப்பார். வானத்தையே திறப்பார் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற இந்த காரியங்களை பாருங்கள், ஈஸியாக அவரால் திறந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் நம்ம ஆராதிக்கும் போது நமக்காக வானத்தை திறப்பாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த யோசபாத் நாட்களில் மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவின் நாட்களில் மாத்திரமல்ல, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறான் தான். அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் தேவன் நம்ம கற்றுத்தருகிற வழியில் நம்ம ஒரு வேளை அறியாமல் இருக்கலாம், ஒரு வேளை நம்ம அறிந்திருந்தும் செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செயல்படாமல் இருப்போம்னு சொன்னால் நம்ம தேவனை கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பிப்புன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சிங்கம் போல இருக்கிற மனுஷருடைய வாய்க்கு கூட தேவனை கர்த்தர் கட்டுப்படுவார். அல்லேலூயா. இல்லையா? நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ எங்களை பார்த்தாக்கா அவங்கள சில மனுஷரை பார்த்துட்டு தான் பயப்படும், அவங்க முன்னாடி நம்ம நிற்க முடியாது, போக முடியாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க எங்களை பார்த்தா ஆன்றாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அவங்க வாயெல்லாம் யார் கட்டுவார்? நீங்கள் கட்ட தேவையில்லை, அவர் கட்டுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களோ, சிங்கம் போல மனுஷன் இல்லையா, விஷமுள்ள மனுஷன், பாம்பை போல ஆட்கள்லாம் இருந்தால் கர்த்தர் நமக்காக அதெல்லாம் கட்டி போடுவார். அல்லேலூயா. நீ ஆராதிச்சா போதும், கர்த்தர் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், தானுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயமுள்ளவனாக இருப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மூன்றாவது வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு போதும். அல்லேலூயா. இங்க அந்த வசனத்தை அப்படி டிஸ்பிளே நிறுத்துப்பா, எல்லாம் கவனிங்க சரிங்களா? வேதாமத்தை கவனிங்க, அல்லது வேதாகமம் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கவனிங்க. இந்த தானியேல் அவருடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ளவனாக இருப்பதற்கு இது எத்தனாவது காரியம்? யார் சொன்னது? எங்கேயோ கவனிச்சுக்கிறீங்க போல இல்லையா? முதலாவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், ரெண்டாவது தன் சோழர்களுக்காக என்ன பண்ணான்? அவளை கனப்படுத்தணும், அவளுக்காக ஓடினான். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்? சொல்லியே வித்தியா இவ்வளோ நேரம் கேட்டீங்க இல்லையா? சோதனையை சகித்தான். நான்காவது இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான். இப்போ அஞ்சாவது, அதுக்குள்ளே யாரும் மூணாவது. வா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறீங்க பொழுது நீங்கள். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கவனிக்கணும். வேதாமத்தை நீங்க கவனிச்சா தான் இந்த ஆசீர்வாதம் பிளஸிங் நம்ம வரும். பிசாசு பாருங்க தந்திரவாளி. நீங்க நினைச்சுக்கலாம் பிசாசு சபைக்கெல்லாம் வரமாட்டான், எங்கேயோ இருப்பான் அப்படின்னு நினைச்சிங்க. சபைக்குள்ளதான் உட்காந்து நிற்பான், உங்க கூட தான் உட்காந்து நிற்பான். கேட்கறதெல்லாம் கேளு, நான் எடுக்கிறேன் பாரு எப்படி அழகா, நீ கேட்குற மாதிரி கேளு, இங்கே பாரு அப்படின்னுவான். நீ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்கறதெல்லாம் போயிடும். கேட்கும், நல்லா இருக்குது. இன்னும் வேற எதுனா பார்த்து நினச்சேன், இது ஞாபகம் வந்துடும், அது போயிடும். இப்படி தான் நம்ம சபையில் கூட சபைக்குள்ளவும் பிசாசானவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இல்லையா? எத்தனை மனுஷன் பிசாசு பிடிச்சுன்னா கம்முன்னு உட்காந்துவான் இல்லையா? அவனுக்கு என்னன்னு சொன்னாலும் கேட்காது. ஆகையினால சபைக்குள்ள உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசு உண்டு. ஆனால் சபைக்குள்ள எப்பவுமே இருக்காது,
உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு அது கிரியை செய்கிற பிசாசு. அல்லேலூயா. அதனால் சபைக்குள்ளே எப்பவுமே பிசாசு இருக்குது, ஆண்டவர் இல்லைன்னு நினச்சிக்க போறீங்க. அல்லேலூயா. ஆகையினால் சபைக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு பிசாசன் உங்களுக்கு கூட வருவான். கேட்குறாங்களா? கேட்கட்டும், அவன் நன்மை பெற்றுக்கொள்ள. அதுக்காக நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். கேட்க விட மாட்டான், வேதாமத்தை பார்க்க விட மாட்டான். அது கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்குள்ளே போக விட மாட்டான். ஏன்னா வழி அருகே விதைந்த விதை எப்படின்னாக்கா, விதைக்கிறவங்க கரெக்டாக விதைச்சிடுறாங்க, அவனுக்கு தெரியாது எங்கே விதைக்கிறோன்னு தெரியாது, விடுது. ஆனால் அது நலமுள்ள, அதாவது பாதியில் விழுகிற ஒரு இருதயம் இருப்போமானால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய விதையே இருக்காது அவங்களுக்கு, அதாவது வசனமே இருக்காது. எம்டியாக போவாங்க, ஃப்ரீயாக போவாங்க. அப்படியே என்ன சொன்னானே தெரியாது. சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க, யார் பேசினா கூட சில பேர் தெரியாது இல்லையா? யாருங்க பேசினா, போன வாரம் யாருங்க மெசேஜ் கொடுத்தா, யாரா அவ தான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஜனங்க. யார் மெசேஜ் கொடுத்தானே தெரியாது, உக்காந்து இருப்பாங்க இல்லையா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கவனிக்கணும். இது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இனி வருகிற 5-6 நாட்களில் கிடைக்காது, அடுத்த வாரத்தெல்லாம் கிடைக்கும். ஆகையினால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேல்யூ உள்ளதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. ஏன்னாக்கா இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த தானியேல் பாருங்க, இவன் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிறதான ஒரு எச்சரிப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தானாங்க. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். இவனுடைய வாழ்க்கையில் இந்த தானியேல் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கு தன்னை அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தீட்டுப்படாமல் தன்னை காத்து கொண்டான். நல்லா கவனிக்கணும். இங்கே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இங்கே தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஜனங்களில் ராஜ குலத்தில் இருக்கிற ஜனங்கள், ஞானவான்கள், அறிவாளிகள், அழகுள்ளவர்லாம் இந்த ராஜா என்ன பண்ணான்னா எல்லாரையும் அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்துட்டானா. அவளெல்லாம் எங்கே இருக்கணும்? அரண்மனைக்குள்ளே இருக்கணும். ஞானிகள்லாம் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனைக்குள்ளே, அதாவது இவனோடு கூட வைத்திருக்கிற மனுஷர்களை ஒருத்தன் தான் இந்த தானியேல். அப்படியானால் இந்த ராஜா அவர் மேஜையில் இருக்கிற போஜனத்தை எல்லாருமே சாப்பிடணும். ஞானிகள்லாம் கூப்பிட்றாரு. எல்லா ஞானிகள், கல்தேயர், அங்கே இருக்கிற எல்லாமே அறிவாளிகள், மந்திர செய்கிற, சூனியம் செய்கிற எல்லாமே அவர் கூட இருக்கிறோம். எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த தானியேல் என்ன பண்ணுறான்னா, ஐயோ இப்போ நான் போயே ஆகணும், ஆனால் இதற்கு நான் எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரதானிகளை ஒருத்தரை கூப்பிட்டு, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம், நாங்கள் சாதாரணமான ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு நாங்களை தேத்திக்கிறோம், ஆனால் இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தயவாய் அவன் கேட்டு என்ன பண்ணான்னா தன்னை காத்து கொண்டான். நல்லா கவனிங்க, நம்முடைய நாவையும் வாயையும் அவன் சரியாய் காத்து கொண்டான் சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன். ஆகையினால அவன் தன்னை ஒருபோதும் தன் வாய்க்குள்ள இருக்கிற போஜனம் கூட என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது என்கிறதான ஒரு எச்சரிப்பு கூட வாழ்ந்தானா. ஆனால் கூட இருக்கிற ஞானிகள் என்ன பண்ணாங்க, கட்சா போதும் சொல்லி என்ன பண்ணாங்க, ராஜாவே கொடுக்குற நம்ம நான் சொல்ல முடியும் இல்லையா அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணா, நான் பரிசுத்தமுள்ள தேவனுடைய நான் தாசன், நான் தேவன் ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாய்க்குள்ள தீட்டானது கூட போகக்கூடாது. ஏன்னா ராஜா அந்த மேஜையில் எல்லா உணவும் இருக்கும், அதை சாப்பிடணும். ஆகையினால இந்த தானியேல் தன்னை தீட்டுப்படாதபடி காத்து கொண்டான். நாம் பாருங்களேன், இந்த தானியேல் தன் வாயும் நாவையும் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சரீரத்துக்குள்ளே கூட நான் என்ன பண்ணக்கூடாது, தீட்டானதை அனுமதிக்க கூடாது சொல்லி ரொம்ப தேவனுக்கு முன்பாக பக்தி வைரக்கமாக இருந்தானா. சரி, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் வாயை காக்கிறவன், என்ன காக்கிறனா, தன் பிராணன்னா என்னது, ஜீவன். தன் வாயை காக்கிறவன், பத்திரமா நீங்க தீட்டுப்படாம நீங்க காத்தீங்கன்னா நமக்கு என்ன, நம்ம காத்துக்கிறோமா, நம்ம ஜீவனையே காத்துக்கிறோமா. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நம்ம வாழ வேண்டிய காலம் இல்லையா. அப்ப இந்த தானியேல் அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, நமக்குள்ள உள்ளிருந்து வெளியே வருகிற வார்த்தைகள் மாத்திரம் நம்ம தீட்டுப்படுத்தாது, நம்ம சில வேளை நமக்குள்ள போகிற காரியங்கள் கூட நம்ம தீட்டுப்படக்கூடாது என்பதை இந்த தானியேல் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாராம். பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 நம்ம வாசிக்கலாம். கவனிங்க.
இந்த பேதுரு சொல்றதை நம்ம வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். கவனிக்கணும், ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை கவனிங்க. ஜீவனை விரும்பி அப்படின்னா இந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் விரும்பி, நித்தியத்தை விரும்பி, அந்த நாட்களை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி, பரலோக ராஜ்யத்தில் போய் நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவன் இங்க பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். 11ஆம் வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. அப்ப பொல்லாப்புக்கெல்லாம் தன் வாய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது. இது கூட நம்மள என்ன பண்றோம், தீட்டாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ விடாது. அல்லேலூயா. பிசாசானவன் பாருங்களேன், தந்திரமானவன். யாரை வச்சு நம்மளை வச்சு என்ன பண்ணுவான், அவன் அதாவது யாரை வைத்து நம்ம தோற்று போக வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் தந்திரமுள்ளவனா இருப்பான். சில பேருக்கு பாருங்க, நம்ம நெருங்கிய ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் தான் நம்மள வாழ்க்கையில நம்மோட கூட இருந்து அவன் தீட்டு உள்ளவனாய் இருக்கிறான். நம்மையும் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கும்படி பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, அவர்களை வைத்து தான் நம்மளை என்ன பண்ணுவான், பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு, நம்ம தீட்டா மாறும்படிக்கு செய்வான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சை நான் ஒரு நாளும் மாற்ற முடியாது, ஆண்டவர் கூட நான் விட்டுருவேன், ஆனா இவங்கள மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் போயே ஆகணும் அப்படின்னா. இவன் தான் உனக்கு யாரு? இவன் தான் உன்னை என்ன பண்ண மாட்டான், உன்னை ஆண்டவர்கிட்ட நித்தியராஜுக்குள்ளே போகவே விட மாட்டான். அதில் மறந்துடாதீங்க. அப்போ சில மனுஷரை நம்ம முக்கியஸ்தராக வச்சுருப்போம், சில ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சில முக்கியமான நபர்களாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் கூட. அவர்களை வைத்து தான் பிசாசான இவன் பேச்சை நீ கேட்குறல, இவனை வச்சு தான் உன்னை என்ன பண்ணோம், உன் வாழ்க்கையில் தீட்டாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுவான். ஆனால் இங்கே நம்ம வாசித்தோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பொல்லாப்புக்கு நீங்கி நம்முடைய வாய்களை நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமா, தன் நாவை காத்துக்கொள்ள வேண்டுமா, நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தீட்டுப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, காத்து கொண்டால்தான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஜெயமுள்ளவனாய் மாறுவதற்கு அவன் இந்த காரியத்தை அவன் செய்தான், தன்னை தீட்டுப்படாமல் காத்து கொண்டானா. அதனாலதான் என்ன நடந்தது என்று சொல்லி வேகமா நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிப்போம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அவர்கள் வராங்க, எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொப்பனத்தை அவர் அறிவிக்காமல் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்றார். உடனே இங்கே ராஜ சமூகத்தில் இருந்த அவங்க ஞானிகள், அங்கே இருக்கிறதான ஜோசியர்கள் எல்லாரும் அவங்க கூட சாப்பிட்டாங்க இல்லையா, இவங்களால என்ன பண்ண முடியல, சொல்லவே முடியலங்க. ஆனால் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட இந்த தானியேலுக்கு தேவனை காத்து வெளிப்படுத்தினார். 19ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க தம்முடைய ஜனத்துக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏன் அவளால சொல்ல முடியும்னா, அவர்கள் தோற்று போனவர்களாக இருந்தார்கள், தானியேல் ஜெயிக்கிறவனா இருந்தான். எப்படி ஜெயிக்கிறவனா இருந்தான் என்று சொன்னால், அவர்கள் எல்லாவற்றினாலும் தன்னை தீட்டுப்படுத்தினார், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்தார்கள். ஆனால் இந்த தானியேல் தன்னை அவன் எச்சரிக்கையா தீட்டுப்படாமல் காத்து கொண்டதுனால கர்த்தர் அவனுக்கு மாத்திரம்தான் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாராலையும் சொல்ல முடியல. எல்லாரையும் ராஜா என்ன சொல்றான், எந்த ஞானி கூட நீங்க சொல்லக்கூடாது, எல்லாரையும் என்ன பண்ணும், ஷாக் அடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். ஆனால் இந்த தானியேல் அந்த பிரதானிகிட்ட கொஞ்சம் நேரத்தை வாங்கிட்டு என்ன பண்றான்னா, ராஜா கிட்ட அதை நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி உத்தரவு வாங்கி கொண்டு கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினான். காரணம் ஏன் வெளிப்படுத்தினார், ஆகையினால அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஜெயமுள்ளவனா இருப்பதற்கு அவன் தன்னை
அவன் தீட்டுப்படாமல் காத்து கொண்டதுனால, அல்லேலூயா, அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால அவனுடைய வாழ்க்கையில அவன் ஜெயமுள்ளவனா இருந்தான். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நம்மை பரிசுத்த ஜனமாக தேவனாய் காத்தார், தெரிந்து கொண்டார் இல்லையா? 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 நீங்க வாசிப்பீங்கன்னா 15, 16 ரெண்டுத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்களேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நான் பரிசுத்தர் இல்லையா? அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்க. நம்ம கூட தேவ ஜனங்களுக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கையில நம்ம கடந்து போக நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், நம்ம நடத்த வேண்டுமானால், நம்ம கூட எந்த காரியத்திலும் யாருக்காகவும் நம்ம தீட்டுப்படக்கூடாது. அல்லேலூயா, இல்லையா? நெருங்கினவெல்லாம் இருக்கும், சொந்தக்காரட்டும் யாராக இருக்கட்டும், அவளுக்காக நம்ம தேவனை கர்த்தருக்கு முன்பாக தீட்டுப்படக்கூடாது. நம்ம சுத்தமான நம்ம தேவனுக்கு முன்பாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கும் தேவனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூட அவர் ஜெயமுள்ளவர்களாய் தேவனை கர்த்தர் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா? இந்த தானியேலை போல நம்ம எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். நம்ம கூட பாருங்க, நம்மை நாமே மேன்மைப்படுத்தாமல் மற்றவர்களையும் நம் மேன்மையாக நினைக்க வேண்டும். 3வது, தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சோதனையை குறித்து நம்ம வாசித்தோம். நம்ம வாழ்க்கையில கூட சோதனை சந்தோஷமாய் நம்ம சகிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்து அதுல ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். 4வது, நாம் பார்த்தோம், ஆராதிக்கிறவராய் இருக்கணும். எந்த சூழ்நிலை நீங்க ஆராதிக்கிறவர்களா நீங்க மாறினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கையில நடத்துவார். 5வது, நாம் பார்த்தோம், உங்களுடைய வாயின் நாவையும் நம்ம எப்போதுமே காத்துக்கொள்ளும் என்று சொன்னால், கபடத்துக்கு பொல்லாப்புக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சுத்தமானால் தொடர்ந்து நம்ம இந்த வேதாகமத்தின் நம் தொடர் செய்தியை நம்ம வருகின்ற வாரத்தில் நம்ம கவனிக்கலாம். இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேவனை கர்த்தர் நம்மை ஜெபிக்க